Hello viewers, welcome செய்யறேன் அக்மல் பூருக்கு. வாங்க இன்னைக்கு நம்ம தக்காளி தோசை செய்ய போறோம். ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இந்த தக்காளி தோசைக்கு நம்ம தக்காளிக்கு வதக்கி செய்யக்குள்ள அந்த பச்சை வாசனை இல்லாத ரொம்பவே நல்லாவே டேஸ்டியா இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு போய் பார்க்கலாம். நான் நார்மலா நம்ம வீட்ல யூஸ் பண்ற தோசை மாவு தான் எடுத்துர்க்கேன். 4 ல 5 தோசை வர மாதிரி நான் மாவு எடுத்துர்க்கேன். இதுல தண்ணி இல்லாம பாத்துங்க. அதிகமா அடுப்புல pan வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் போட்டுக்கலாம். கொஞ்சம் சூடாகட்டும். நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வரமிளகாய் எடுத்துர்க்கறேன். ஒரு 3 வரமிளகாய் போட்டு நல்லாவே வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வறுத்து சேர்க்கக்குள்ள ரொம்ப நல்லா இருக்கும் தோசையில. இப்போ இதே எண்ணெயில நம்ம கொஞ்சமா இதுல ஜீரகம் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துட்டேன். பொரியட்டும். 1/2 டீஸ்பூன் இஞ்சி விழுது, 1/2 டீஸ்பூன் பூண்டு விழுது. சிம்ல வச்சிங்க. இது நல்லாவே பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லாவே இதுக்கு வதக்கலாம். இந்த மாதிரி தக்காளி ஒரு 2 எடுத்துட்டேன். இந்த மாதிரி ரஃபா கட் பண்ணிட்டேன். இதுக்கு நல்லாவே கொஞ்சம் வதக்கலாம். கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம் வதங்கிறதுக்கு. நான் ஒரு 4 ல 5 தோசைக்கு தேவையான அளவுக்கு தக்காளி எடுத்துக்கிட்டேன். தக்காளிக்கு நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லாவே வதக்கிட்டோம். இப்போ இந்த தக்காளிக்கும் இந்த மிளகாவுக்கும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஆறின பிறகு மைய அரைக்கணும். இந்த மாதிரி நம்ம வதக்கி போடக்குள்ள பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் தக்காளி. இது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற தோசை மாவு தான். இது கொஞ்சம் தண்ணி இல்லாமல் பார்த்துங்க. பாருங்கள் நல்லாவே கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. ஏன்னா நம்ம தக்காளிக்கு இதில் மிக்ஸ் பண்ணக்குள்ளே கொஞ்சம் தண்ணியாக இருக்க வாய்ப்பு இருக்குது அந்த தக்காளியில். ஏன்னா நம்ம வதக்கி தான் இது போடுறோம். இருந்தாலும் அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். இப்போ நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வதக்கி அரைச்சி போடக்குள்ளே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த தோசை. நல்லா இதுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அடுப்பில் தோசைக்கல் வச்சுருக்கிறேன். கல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக இந்த எண்ணெயில் டிப் பண்ணி நம்ம இந்த வெங்காயத்துக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் தோசைக்கல்லில். இப்போ நம்ம இந்த தோசை மாவுக்கு எடுத்து ஒரு கரண்டியாக எடுத்து இதில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஈவனாக. நான் வெங்காயத்துக்கு எடுத்து ரொம்ப பொடியாகவே நறுக்கிட்டேன். இதில் கொஞ்சமாக நம்ம சால்ட் போட்டுக்கலாம் இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு. இதுக்கு இதில் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இந்த தோசையில் கொஞ்சமாக மல்லித்தழை போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் போடக்குள்ள ரொம்பவே ஹெல்த்துக்கும் நல்லது. தோசையும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வெங்காயத்துக்கு நம்ம கொஞ்சமாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிடலாம். இந்த வெங்காயம் உளுராமல் இருக்கும். இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். பாருங்கள் கீழே நல்லா சிவந்து வந்துச்சு. கொஞ்ச நேரம் வேகட்டும். பாருங்கள் நம்ம வெங்காயம் போட்டோம் இல்லைங்களா, எதுவுமே உளுந்து வரல. ஏன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணி கொடுத்தோம் ஃபஸ்ட்டில். இப்போ நம்ம தோசைக்கு எடுத்துடலாம். நம்ம இப்போ 2வது தோசை போட போகிறோம். இந்த கல் அதிகமாக சூடாக இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி தெளித்தோன்னா அந்த சூடு உங்களுக்கு கம்மியாயிடும். இப்போ நம்ம தடவிக்கலாம் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய். நம்ம இப்போ தோசை மாவு போட்டுட்டு இதில் எப்படி வெங்காயம்லாம் போட்டுமோ அதே மாதிரி போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கோல்டன் ப்ரௌனாக க்ரன்ச்சியாக முறுமுறுன்னு வந்துடுச்சு தோசை. பாருங்கள் வெங்காயம் கூட எதுவுமே உளுந்து வரல. ஏன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்றோம் போடக்குள்ள. இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த ரெசிபி லைக் பண்ணியிருந்தீங்கன்னா லைக் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட சர்க்கிளோட ஷேர் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா சைட் டிஷ்ஷும் உங்களுக்கு தேங்காய் சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னி நம்ம சேனலில் இருக்குது. தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துங்க. லிங்க் கொடுக்குறேன். என்ஜாய் ஃபுட்.